ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம எந்த ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏரோநாட்டிக்கலில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏரோநாட்டிக்னா ஸ்பேர் பார்ட்ஸு, அதாவது ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் செய்கிற கம்பெனிலேருந்து தாங்க வேக்கன்சி விட்டுருக்காங்க. இதுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸருக்கான பணி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய இது கொடுத்துருக்காங்க, ஜாப் வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆரம்ப சேலரி வந்து பார்த்திங்கன்னா 23லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிடி அந்த மாதிரி நிறைய அலோன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக அலோன்ஸ்லாம் இருக்குங்க. லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா 24/11/2024 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு பர்சனல் இன்டர்வியூ மாதிரி மட்டும்தான் இருக்கும். செல்ஃப் இன்டர்வியூ மட்டும் இருக்கும், அவ்வளோதாங்க. மற்றபடி வேறு எதுவுமே இருக்காது. எக்ஸாம் எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா. இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம பார்க்கணுன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுற லிங்க்கு, வெப்சைட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கொடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். ஓகே, இதுதாங்க நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தானிக் ஏரோநாட்டிக் லிமிட்டெட்லேருந்து வெளியே வந்திருக்க ஒரு அருமையான ஜாபு, அதாவது கவர்மெண்ட் ஜாபு தான் இது. இது வந்து இது பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கில் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுற கம்பெனிலேருந்து வெளியே வந்திருக்க ஒரு இது தாங்க, ஒரு ஜாப் வேக்கன்சி தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ டெக்னீஷியன் அண்டு வந்து டிப்ளமோ டெக்னீஷியன் மெக்கானிக்கல், அப்புறம் எஃப்எஸ்ஆர், எலக்ட்ரானிக் எஃப்எஸ்ஆர், அந்த மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஆப்ரேட்டர், கெமிக்கல்னு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரு, பெயிண்டரு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 11 வேக்கன்சிலையும் எத்தனை இது இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வேக்கன்சி நம்பரையும் இங்கே வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் கேஸ்ட் வைஸாக பிரித்து கொடுத்துரு இதுங்க. இதுதான் HOL அதெல்லாம் பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன், அதாவது மெக்கானிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3+3 எஜுகேஷன், டெக்னாலஜியில் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், ஸ்டேட் போர்டில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மெக்கானிக்கலுக்கு வந்து ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் கோர்ஸ் எதனா படிச்சிருந்தாலும் ஓகே, அப்புறம் ஸ்டேட் போர்டில் தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வீஸ்மேன் அந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸில் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலுக்கும் சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலுக்கும் அதே சேம் தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபுல் டைம் இது பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வீஸ்மேன் அந்த மாதிரி இருந்தாலும் ஜாப் வேக்கன்சி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியன் கெமிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங் அந்த மாதிரி எந்த கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா NAC முடிச்சிருக்கணும், ITI 2 years முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபில்டருக்கும் அதே தான், NAC முடிச்சிருக்கணும் 3 years அண்ட் IT 2 years அது முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபில்டர் என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரிண்டர் வித் NAC IT அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் ஓகே. ஆப்ரேட்டர் டர்னருக்கும் ஓகே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 11 ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் எல்லாமே இதில் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டு வந்து பார்த்திங்கன்னா 24/11/2024 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 years ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது டேட்டையும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இதில் கொடுத்து வச்சுருக்காங்க. ப்ரீஃபாக படித்து தெரிஞ்சுக்கணும் மக்களே. ட்ரைனிங் பேஸு வந்து பார்த்திங்கன்னா 8 weeks இருக்கும், அதெல்லாம் ஓகே. போஸ்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்டு ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 22லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பெயின்லாம் சொல்லியாச்சா. அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா 200 rupees இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 200 rupees தான் இருக்கும். மற்றபடி வேறு
ஓகே, எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அப்ளிகேஷன் எப்படி போடணும் அப்படிலாம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் இது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து டெஸ்ட்டு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ வைப்பாங்கன்னா 22/12/2024 வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கையும் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன்லாம் இது பண்ணணும். அட்மிட் கார்டு, ஐடி கார்டு, ஓட்டுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடுற மாதிரி, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இங்கே ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது எல்லாமே இங்கே சொல்லியிருக்காங்க. 24/11/2024 தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் கண்டிஷன், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரீஃபாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் மக்களே. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், சி யூ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் ப்ரீஃபாக எல்லாமே படிச்சுக்கங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், சி யூ.